வெல்கம் பேக் டு மேக்ஸ் வாத்தி பை கங்காதர். இந்த 11 வீக்ஸ்ல 11 டிஃபரெண்ட் டாபிக்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதோட இனிஷியேட்டிவா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டின்ற டாபிக்கை PYQs பார்க்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதுல ஒன் ஆஃப் த வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ்ல வந்து கேட்கறாங்க. அப்போ முதல்ல காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ்ல என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்றது ஜஸ்ட் ஒரு ஓவரால் வியூ பார்த்துலாம் வாங்க. அப்ப காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம்னா இ பார் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணும். ஜென்ரலா ஈவெண்ட் ஈன்னு ரெப்ரசென்ட் பண்ணா காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்டை இ பார்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன, ஒரு ஈவெண்ட் நடக்குது, அதோட ப்ராபபிலிட்டி P of E வச்சுக்கோம். அப்ப அதோட காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட் வந்து என்னது, அந்த ஈவெண்ட் நடக்காம இருக்கிறது. அப்ப P of E பார். அப்ப P of E னா அது ஒரு ஈவெண்ட் நடக்கும், P of E பார்னா அந்த ஈவெண்ட் நடக்காது. அதோட சம்மேஷன் எப்பவுமே எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 1க்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது probability of an event and its complementary event ஓட summation is always equal to 1. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரெண்டு ஈவெண்ட் எப்ப காம்ப்ளிமெண்டரி ஈவெண்டா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்ற ரெண்டு கண்டிஷன் இருக்குங்க. எப்ப சொல்ல முடியும்னா, ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு ஈவெண்ட்ஸும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸா இருக்கணும். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸா இருக்கணும். அப்ப அடுத்த கேள்வி, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏன்றது ஒரு ஈவெண்ட் வச்சுக்குவோம். அதுல வந்து 1, 2, 3 அப்படின்ற எலமெண்ட்ஸ் இருக்கு. பீன்றது இன்னொரு ஈவெண்ட் வச்சுக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 4, 5 அப்படின்ற ரெண்டு எலமெண்ட் இருக்கு. சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஏல உள்ள எலமெண்ட் ஏதாவது பில இருக்கா? இல்ல. அதாவது ஏக்கும் பிக்கும் காமன் எலமெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. அப்ப ஏ அண்ட் பி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் என்ன அர்த்தம்? அவங்க ரெண்டுத்துக்கு காமன் எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. அடுத்து ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மியூச்சுவலி எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. மியூச்சுவலி எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். ஒரு ரெண்டு ஈவெண்ட் மியூச்சுவல் எக்ஸாஸ்டிவாவும் இருக்கணும் கம்பல்சரி. அப்ப அடுத்த கேள்வி, மியூச்சுவல் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்னா என்னது சார்? மியூச்சுவல் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கொஸ்டினுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6 இதான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ்னு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நான் ஏவையும் பியும் யூனியன் எடுக்கிறேன், ஏ யூனியன் பி எடுக்கிறேன். ஏ யூனியன் பி வந்து என்னது, ரெண்டையும் எல்லாத்தையுமே காமன் எழுதுறோம். 1, 2, 3, 4, 5 இப்படின்னு காமன் எழுதுறோம்னா அந்த ஏ யூனியன் பி. இப்போ நான் ஏ யூனியன் பி பண்றப்பா, அந்த ஏ யூனியன் பியும் சாம்பிள் ஸ்பேஸ் ஈக்குவலா இருக்கு, ஈக்குவலா இல்லையா? ஈக்குவலா இல்ல. ஏன்னா இங்க 1, 2, 3, 4, 5 தான் இருக்காங்க. 1, 2, 3, 4 up to 6 வரைக்கும் இருக்கு. அப்ப ஏ யூனியன் பி பண்ணும்போது சாம்பிள் ஸ்பேஸ்க்கு ஈக்குவலா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இட் இஸ் நாட் அ மியூச்சுவலி எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட். இதே ஏ யூனியன் பி வந்து சாம்பிள் ஸ்பேஸ்க்கு ஈக்குவலா இருந்தா அது வந்து என்னன்னு சொல்லுவோம், மியூச்சுவலி எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு ரெண்டு ஈவெண்ட்ஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாவும் இருக்கணும், மியூச்சுவலி எக்ஸாஸ்டிவாவும் இருக்கணும். அப்படின்னா தான் அந்த ஈவெண்ட்ஸ் நம்ம என்ன சொல்லுவாங்க, நம்ம காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ்னு சொல்லணும். ஓகேங்களா? So complementary eventக்கு ஒரு question பாருங்க. A and B appeared for an interview for 2 vacancies. The probability of A selection is 1/5 and that of B selection is 1/3. The probability that none of them selected is. இப்ப யாருமே செலக்ட் ஆகாம இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேக்குறேன். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, probability of A selection வந்து பாத்தீங்கன்னா 1/5 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி probability of B selection பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1/3 சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட் தெரிஞ்சா அதோட காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட் கண்டுபிடிக்கிறோம். probability of A getting selected 1/5 னா probability of A not getting selected என்னவா இருக்கும், 1 - 1/5 அப்படின்னா என்னதுங்க, 4/5. அதே மாதிரி probability of B not getting selected என்னவா இருக்கும், 1 - 1/3 அதாவது 2/3. சோ அப்ப இந்த ரெண்டு வேகன்சில ரெண்டு பேருமே செலக்ட் ஆகாம இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேக்குறாங்க. அப்ப A செலக்ட் ஆகாம இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 4/5 and அண்டுனால என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்றோம். and B செலக்ட் ஆகாம இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 2/3. அப்ப என்னதுங்க, ஃபைனலா 8 divided by 15. சோ உங்களோட ஃபைனல் ஆன்சர் பாத்தீங்கன்னா 8/15. சோ இப்போ இந்த செகண்ட் क्वेश्चन பாருங்க, இது இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. அப்ப இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ்னா அதுக்கு என்ன கண்டிஷன் பார்க்கணும். இப்போ ஃபார் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிஷன் என்ன, P of A இன்டர்செக்ஷன் B ஓட வேல்யூ P of A into P of B. இதுதான் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ்க்கான கண்டிஷன். அப்ப நமக்கு தெரியும் P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. இது வந்து ஜெனரல் ஃபார்முலா. அப்ப ஃபார் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ்க்கு என்னவா இருக்கும், P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B க்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம், P of A into P of B. சோ இந்த கண்டிஷன் எல்லாத்துக்குமே தெரியணும்.
ஓகேங்களா? இப்ப क्वेश्चन பாருங்க. E and F are two independent events such that P of E dash னா காம்ப்ளிமெண்டரி ஈவென்ட் கொடுத்திருக்காங்க. எவ்வளவுங்க? 0.6. and P of E union F வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.6. அப்ப P of F எவ்வளவு? P of E dash union F dash எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் P of F கண்டுபிடிக்கிறோம். அப்ப என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு P of E union F ஓட ஃபார்முலா என்ன தெரியும்? P of E union F is equal to P of E plus P of F minus P of E intersection F. ஓகேங்களா? எனக்கு தெரியும் P of E union F ஓட வேல்யூ 0.6. P of E ஓட வேல்யூ நமக்கு கொடுக்கறானா P of E dash கொடுத்திருக்கா. அப்ப இருந்து P of E கண்டுபிடிச்சலாமா? P of E என்னவா இருக்கும்? 1 minus P of E dash. அப்ப என்னதுங்க? 1 minus 0.6 அப்ப என்னது? 0.4. அப்ப இது வந்து P of E வந்து 0.4 plus P of F தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் minus P of E intersection F ன்னு இருக்கு. நமக்கு தெரியும் for independent events condition ன்னு இப்பதான் பார்த்தோம். P of E into P of F. P of E into P of F. அப்ப 0.6 இந்த பிளஸ் பாயிண்ட் பண்ண போறது 0.2 is equal to இதுல காமனா P of F னா காமனா வெளிய எடுத்துறேன். அப்ப 1 minus P of E. அப்ப 0.2 is equal to P of F வந்து நமக்கு எவ்வளவுங்க? அத கண்டுபிடிக்க போறோம். into 1 minus P of E வந்து 0.4 அப்ப 0.6ங்க. அப்ப P of F ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 0.2 divided by 0.6 அப்ப என்னதுங்க? 2/6 அப்ப 1/3. அப்ப இதுல இருந்து அவங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா P of F கேட்டாங்க. P of F ஓட வேல்யூ வந்து என்னதுங்க? 1 divided by 3. ஓகேங்களா? இப்ப அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? P of E dash union F dash அது கண்டுபிடிப்போம். P of E dash union F dash அப்ப என்னது? P of E dash plus P of F dash minus P of E dash intersection F dash. Just அதே இதை யூஸ் பண்றோம் பட் with respect to complementary. அப்ப P of E dash union F dash நம்ம கண்டுபிடிக்கணும். P of E dash எவ்வளவு? டாட்டா क्वेश्चन கொடுத்திருந்தாங்க. எவ்வளவுங்க? 0.6 plus P of F dash வேணும். இப்ப போனதுல தான் நம்ம கண்டுபிடிச்சோம். P of F வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சிருந்தாங்க? P of F வந்து பாத்தீங்க அப்படின்னா 1/3 கண்டுபிடிச்சிருந்தோம். சரிங்களா? அப்ப P of F dash என்னவா இருக்கும்? 2/3. 1 minus 1/3 that is 2/3. அப்ப 2/3. அப்ப இது வந்து என்னதுங்க? 2/3 னா ஜெனரலா 2/3 வச்சுக்கிறோம் minus P of E dash intersection F dash. அப்ப இத நம்ம எப்படி எழுதலாம்? P of E dash into P of F dash. ஏன்னா இது வந்து என்ன ஈவென்ட்ங்க? இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்ஸ்ன்றனால. அப்ப P of E dash union F dash is equal to 0.6 plus இது என்னதுங்க? 2/3 0.666 minus P of E dash வந்து என்னதுங்க? obviously 0.6 into 0.666. இப்போ என்னது எல்லாமே டெசிமல்ல இருக்கு. உங்களுக்கு கால்குலேஷன் பண்ண கஷ்டமா இருக்கும். அப்ப இது நீங்க ஃபிராக்ஷனா மாத்திக்கோ. அப்ப இந்த क्वेश्चनல இன்னொரு விஷயம் நான் கத்துக்கிறோம். என்னன்னா எப்பெல்லாம் உங்களுக்கு டெசிமல்ல கால்குலேஷன் பண்ண கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்கோ அதை நீங்க ஃபிராக்ஷனா மாத்திக்கோங்க. 0.6 னா என்னதுங்க? ஃபார் எக்ஸாம்பிள் 3/5. சரிங்களா? 0.66 னா அதே நமக்கு தெரியும் 2/3 மைனஸ் again 3/5 into 2/3. அப்ப போடும்போது நமக்கு என்ன ஆகுங்க? ஜஸ்ட் இது பண்றோம்னு வெச்சுக்கோங்க. 3 is 9 plus 10 divided by 15 minus 3 இருந்துச்சுன்னா 2/5. அப்ப 9 plus 10 is 19/15 minus 2/5. அப்ப 19 into 5. அப்ப 19 into 5 minus 15 into 2. அப்ப இங்க 30 minus 19 into 5 எவ்வளவுங்க? 9 5s of 45 4 4 5 9 95 minus 30 divided by 15 into 5 75. அப்ப 95 minus 30 எவ்வளவு வருங்க? 85 75 65 65 divided by 75. so cancel பண்ணோம் அப்படினா 13 5s are 65 divided by 15 5s are 75. so this is your final answer. so இதுல இருந்து final answers பாத்தீங்கன்னா உங்களுக்கு P of F ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1/3. P of E dash union F dash பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 13/15. இந்த क्वेश्चन பாத்தீங்க அப்படினா கண்டிஷனல் ப்ராப்பர்ட்டில இருந்து கேட்டிருக்காங்க. அப்ப கண்டிஷனல் ப்ராப்பர்ட்டினா என்ன? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு P of A bar B ன்னு சொல்றாங்கன்னா இத நம்ம எப்படி ரீட் பண்ணனும்? probability of A given that
B has happened. B has happened. அதாவது Bன்ற ஒரு ஈவெண்ட் வந்து நடந்துருச்சு. அப்ப A நடக்கிறதுக்கான நிகழ்தகவு அதாவது ப்ராபபிலிட்டி என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இதுதான் நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டின்னு சொல்றாங்க. இதுக்கு ஃபார்முலா இருக்கான்னு கேட்டா எஸ் தேர் இஸ் a ஃபார்முலா. P of A bar B யோட ஃபார்முலா என்னன்னா P of A intersection B divided by P of B. இங்க இருக்கிறது இன்டர்செக்ஷன் போட்டுக்கோங்க, இங்க இருக்கிறது அப்படியே போட்டுக்கோங்க. So this is the condition for என்னதுங்க conditional probability. சரிங்களா? So இது ரொம்ப முக்கியமான நோட் பாயிண்ட். இப்ப சம்முக்கு போலாம். Let A and B be two events such that P of A ஓட வேல்யூ 5/8, P of B ஓட வேல்யூ 1/2, P of A bar B ஓட வேல்யூ 3/4. Find the value of P of B bar A. அப்ப P of B bar A ஜெனரல் ஃபார்முலா என்னது? P of B intersection A divided by P of A. இத ஃபார்முலா. இப்ப P of A தெரியுமான்னு கேட்டா தெரியும். என்னதுங்க? 5/8. ஆனா P of B intersection A தெரியுமான்னு கேட்டா தெரியாது. அப்ப எனக்கு ஆனா ஒண்ணு தெரியும். P of A bar B ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி P of A bar B ஓட வேல்யூ என்னது? P of A intersection B divided by P of B. ஏன்னா இங்க கீழ என்ன இருக்கோ அதை வச்சு எழுதணும். P of A bar B வந்து எவ்வளவுங்க? 3/4 னு கொடுத்திருக்காங்க. is equal to P of A intersection B நாம கண்டுபிடிக்க போறோம். whole divided P of B ஓட வேல்யூ என்னதுங்க? 1/2. சோ அது இங்க மல்டிப்ளை பண்றோம். 3/4 into 1/2 இதான் P of A intersection B. இப்போ P of A intersection B என்னன்னு பாத்தீங்கன்னா 3 divided by 8. சரிங்களா? இது கண்டுபிடிச்சு எடுத்து இங்க போடுறோம். அப்ப P of B bar A, P of B bar A is equal to P of B intersection A. P of B intersection A கண்டுபிடிக்கிறதுனால P of A intersection B கண்டுபிடிக்க ஒண்ணுதான். அப்ப என்னதுங்க? 3/8. 3/8 whole divided by என்னதுங்க? P of A. P of A வந்து என்னதுங்க? 5/8. அப்ப நாங்க 8 கேன்சல். அப்ப P of P bar A ஓட ஆன்சர் வந்து என்னதுங்க? 3 divided by 5. சோ இந்த fourth sum பாத்தீங்கன்னா total probability ல இருந்து இருக்குங்க. The bag A contains 3 white and 2 black balls while bag B contains 2 white and 5 black balls. One of the bags is chosen at random and a ball is drawn from it. What is the probability that the ball is white? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு ரெண்டு பேக் இருக்காமா. bag 1, bag 2. இந்த பேக் 1ல பாத்தீங்கன்னா எனக்கு 3 ஒயிட் பால்ஸ் இருக்கு, 2 பிளாக் பால்ஸ் இருக்கு. இதே பேக் இது பேக் A. இதே பேக் B ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு 2 ஒயிட் பால்ஸ் இருக்கு, 5 பிளாக் பால்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த பேக்ஸ் இஸ் chosen. ஏதாவது ஒரு பேக் தான் சூஸ் பண்றோம். at random and a ball is drawn from it. அதுல இருந்து ஒரு பால் எடுக்கிறோம். what is the probability that the ball is white? அந்த பால் ஒயிட்டா இருக்கிறதுக்கான probability என்னன்னு கேக்குறாங்க. சோ இப்போ இங்க பாருங்க, நம்ம சூஸ் பண்ற பேக் A பேக்கான்னு தெரியாது, B பேக்கான்னு தெரியாது. நம்ம ஏதாவது ஒரு பேக்ல இருந்து சூஸ் பண்ணலாம். O or R, A பேக் சூஸ் பண்ணலாம் அல்லது R B பேக் சூஸ் பண்ணலாம். இப்போ ப்ராபபிலிட்டி R வந்துச்சுனா நம்ம என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். இந்த பாயிண்ட் நமக்கு தெரியும். அப்ப இது எப்படி போறனா இது டோட்டல் ப்ராபபிலிட்டின்னு சொல்றாங்க. அப்ப இது எப்படி போலாம் பாருங்க. மொத்தம் 2 பேக் இருக்கு. இந்த 2 பேக்ல இந்த ஃபர்ஸ்ட் பேக் A பேக் சூஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது? 1/2. ஏன்னா மொத்த பாசிபிலிட்டி 2, அதுல A பேக் 1 தான் இருக்கு. அப்ப 1/2. அண்ட் என்னது? இன்டு போடணும். அந்த ஃபர்ஸ்ட் பேக்ல ஒயிட் பால்ஸ் எவ்வளவு இருக்கு? 3 ஒயிட் பால்ஸ் இருக்கு. அப்ப ஒயிட் பால்ஸ் 3 இருக்கு, மொத்த பால்ஸ் எவ்வளவு இருக்கு? 5 பால்ஸ் இருக்கு. ஏன்னா 3 + 2 5 பால்ஸ். இது ஒரு பாசிபிலிட்டி. ஆர் என்ன பண்ணணும்? பிளஸ். இப்ப பேக் B சூஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது? again 1/2. ஏன்னா மொத்த பேக்ஸ் 2, அதுல B பேக் 1 தான் இருக்கு. அப்ப 1/2 அண்ட் அப்பனா இன்டு. அதுல ஒயிட் பால்ஸ் எவ்வளவு இருக்கு? 2 ஒயிட் பால்ஸ். அப்ப 2 divided by 7. சோ இந்த லாஜிக் புரிஞ்சுதா? இது எழுதிட்டீங்கன்னா மத்த சம் நீங்க போட்டுருவீங்க. சரிங்களா? அப்ப இந்த 1/2 வந்து ஒரு A பேக் தான் இருக்கு. அப்ப 1/2. இந்த 1/2 வந்து ஒரு B பேக் தான் இருக்கு. அதுக்கு ஒரு 1/2. ஓகேங்களா? அப்ப நீங்க பாருங்க 3 divided by 10 plus 2 divided by 14. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 14 into 3 4s are 12, 1 3 4 plus 2 10s are 20 divided by 140. சரிங்களா? இப்போ 42 plus 20 எவ்வளவுங்க? 62 divided by 140. அப்ப 62 divided by 140 அப்படின்னா கேன்சல் பண்றோம் அப்படின்னா 31 divided by 70. So this is your final answer. So
So last question பாருங்க. The bag contains 4 red and 4 black balls while another bag contains 2 red and 6 black balls. One of the bags is chosen at random and a ball is drawn from the bag which is found to be red. Find the probability that the ball is drawn from the first bag. ஒரு ball drop பண்ணிட்டாங்க, அது red ball னு சொல்லிட்டாங்க. அது first bagல தான் இருந்து drop பண்ணிருக்காங்கன்றது probability கேக்குறாங்க. அப்ப இது மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சு இதுல இருந்து தான் வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இது அப்ளிகேஷன் ஆஃப் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இதை வந்து பேஸ் தியரம் சொல்லி சொல்றாங்க. அது யூஸ் பண்ண போறோம். அப்ப ஜெனரலா ரெண்டு பேக் இருக்கு, பேக் 1 பேக் 2 னு வெச்சுக்கோங்க. இதுல 4 ரெட் அண்ட் 4 பிளாக் பால்ஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ரெட் அண்ட் 6 பிளாக் பால்ஸ் இருக்கு. இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் டோட்டல் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் ப்ராபபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்ல இருந்து செலக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/2 இன்டூ இதுல வந்து எனக்கு ரெட் பால் தான் எடுத்திருக்காங்க. அப்போ ரெட் வந்து 4 இருக்கு. அப்போ 4/8 ஆர் அப்படின்னா பிளஸ் இதுல எனக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து பார்க்கறதுக்கு எனக்கு இதுக்கான கண்டிஷன் 1/2 அண்ட் இதுல ரெட் வந்து பாத்தீங்கன்னா 2/6. அப்போ கேன்சல் பண்ண வச்சுக்கோங்க 1/2. இது வந்து என்னதுங்க 1/3. அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் நத்திங் பட் 1/4 ப்ளஸ் 1/6. இப்படிங்க 6 + 4 10/6 4 24. அப்போ 5/12. ஸோ எப்பவுமே பேஸ் தியரம்ல டினாமினேட்டர்ல எப்பவுமே டோட்டல் ப்ராபபிலிட்டி தான் வரும். அது எவ்வளோங்க 5/12. அது நம்மளுக்கு யார் வேணும் ரெட் பால்ஸ். அப்போ ரெட் பால்ஸ்க்கானது அது வந்து எங்கேருந்து வரணும் பேக் 1. பேக் 1க்கானது என்னது இந்த இதுதான். பேக் 1க்கு வந்து இந்த இதுதான் இருக்கு. அப்போ இதை தூக்கி அப்படியே நியூமரேட்டர்ல எழுதிருங்க. அப்போ 1/2 இன்டூ 1/2. அப்போ 1/2 இன்டூ 1/2 எவ்வளோங்க 1/4 டிவைடட் பை 5/12. அப்போ என்னதுங்க 1 4 is 4 3 4s are 12. அப்போ இந்த 3 மேலே போகுது. அப்போ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 3/5. ஸோ இந்த 5 டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ்லேருந்து 5 டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் நமக்கு கற்று வந்திருக்கோம். இது போக உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஸ்டின்ஸ் வேணுன்றதுக்காக ஒரு 20 டிஃப்ரெண்ட் வெரைட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா PDF ஃபார்மேட்டில் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்ல அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது போக டெய்லி அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம் சேனல் ஃபாலோ பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. We are there to help you guys. Thank you.